ஹலோ மை டியர் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு காமன் மேன் பிக்சர்ஸ். மேயாத மண் ஆடைன்னு வித்தியாசமான கதைகளை டைரக்ட் பண்ண இயக்குனர் ரத்னகுமார் டைரக்ஷன்ல விது, பிரீத்தி அஸ்ரானி, மாஸ்டர் மகேந்திரன் நடிப்புல வெளியான 29 படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த படத்தோட மைனஸா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய டெம்ப்ளேட்ல வரா மாதிரியான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கிறது. ஸ்கிரீன் பிளேல லேக் ஆகுறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் துளி கூட சம்பந்தம் இல்லாத வகையில எடுத்துருக்குது. அண்ட் இந்த படத்தோட பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்களோட பங்களிப்பு, லவ் சீன்ஸ், டயலாக், டெக்னிக்கல் டீம் அண்ட் மேக்கிங். விஜயலட்சுமி விஜய்னு கூப்பிட்டா ஓகே. சத்யா, நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அப்போ வாடா போடான்னு கூப்பிட்டா ஓகேவா? 2010 சேலத்துல இருந்து சென்னைக்கு வேலைக்காக வராரு சத்யா. விவசாய படிப்பு படிச்சிருந்தாலும் கம்ப்யூட்டர் கம்பெனில வேலைக்கு சேர்றாரு. அவருக்கான அடையாளம் என்ன அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவரோட கம்பெனில விஜி அப்படின்ற விஜயலட்சுமி சேர்றாங்க. அவங்களோட ஃப்ரெண்டா பழகுறாரு சத்யா. ஒரு கட்டத்துல அந்த நட்பு காதலா மாறுது. விஜிக்கு கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் லட்சியமே. ஆனா அவளை காதலிக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு இருக்காரு சத்யா. லவ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு நாள் விஜி சத்யா கிட்ட உன் லட்சியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அந்த கேள்வி வாக்குவாதமா மாற விஜய பிரிய வேண்டிய சூழ்நிலை சத்யாக்கு ஏற்படுது. அதுக்கப்புறமா அவங்க பாதையில லட்சியத்தை நோக்கி டிராவல் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் மீதி கதை. எனக்கு இப்ப இருக்கிற முக்கியமான பிரச்சனை அடையாள நெருக்கடி, ஐடென்டிட்டி கிரைசிஸ். நான் யாரு, என்னோட அடையாளம் என்ன? 2010 இருந்த வாழ்க்கைய அழகா கண்ணு முன்னாடி நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றத தத்ரூபமா காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இயற்கை சார்ந்த சில விஷயங்களை இந்த டைரக்டர் பேசியிருக்கிறாரு. ஓல்ட் டெம்ப்ளேட்ல ஸ்கிரீன் பிளே பண்ணதுனால படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே ஸ்லோவா போகுது. ஆனா இது மாதிரி ஸ்லோவான ஸ்கிரீன் பிளே பார்த்து பழகினவங்களுக்கு அது பெரிய குறையா தெரியாது. அதே சமயம் ஜென்சி கிட்ஸுக்கு இது எந்த வகையில கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது சந்தேகமா தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோ மைண்ட் வாஷ்லயே பேசிட்டு இருக்காரு. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருந்தாலுமே டைரக்டர் அதை வச்சே ஒரு சீன் வச்சிருக்காரு. லவ் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் ஆன ஸ்டோரி செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு ட்ராக்ல படம் போகுது. பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. அதுக்கான லீடை ஓப்பனிங்லேயே கொடுத்துருந்தாலும் இது லவ் மூவி அப்படின்னு நம்பி வந்தவங்களுக்கு ஏமாற்றமா இருக்கும். படத்துல ஹீரோவா விது பாஸ் மார்க் வாங்கியிருக்காரு. ரெட்ரோ படத்துல வில்லனிசம் காட்டினவரா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சிருக்கு. பிரீத்தி அஸ்ரானி அழகான நடிப்பை கொடுத்துருக்காங்க. விஜி அப்படின்ற கேரக்டருக்கு ரொம்பவே அழகா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் வில்லன் ரோல்ல மிரட்டியிருக்காரு. மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா ஒரு தரமான ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். அவனுக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல மனுச்சு காமிக்கிறேன். அவருடைய கேரக்டருடைய முடிவு எதிர்பார்த்த ஒண்ணுதான். அது போக மற்ற ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் செம்மையா நடிச்சிருக்கிறாங்க. டெக்னிக்கலா பார்த்தா படம் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு சான் ரோல்டனோட மியூசிக் செம்மவே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் 90s அண்ட் 80s கிட்ஸ்க்கான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு எங்க சேனல் சார்பா 3 out of 5 ரேட்டிங்கா கொடுக்குறோம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்ல இனிமே தான் பார்க்கணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த வீடியோல பாக்குறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க சித்து. டாடா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.